ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜங்குக்கு நான் எஃப்எஃப் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கமெண்ட் மஸ்டா, ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் வேறு எதாவது சொல்ல நினச்சி ஹாப்பி எண்டிங்கா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. சேட் எண்டிங் நினச்சி பயப்படுறீங்க. ஷுவராக வந்து ஹாப்பி எண்டிங் தான் தருவேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு எப்போது டைம் இருக்கோ அப்போ தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் அது நல்லாவே தரும். நான் எவ்ரி டைம் இதான் சொல்லிட்டுருக்கேன். ஜஸ்ட் என்னோடய வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்காகவே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கிட்ட வச்சு பேசுகிறேன். ஸோ ஜஸ்ட் என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேண்டாம். அது நான் போன எபிசோடில் கூட லைக் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சாரிடா, என்னால் டைம் எடுத்து எனக்குன்னு இருக்க டைமில் தான் எனக்கு எப்போ ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்போ தான் அது உங்களுக்கே தெரியும். ஸோ ரெகுலராக போடணுன்னு நீங்கள் ஆசைப்படும் போதோ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கடா, ஓகேவா? ஏன்னா இது இருந்தால் எனக்கு என்ன சொல்கிறது, நான் திருப்பி அதை சொல்லிட்டுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எது ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எது ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, ஸோ நீங்கள் சங்க கூட பேசிகிட்ருக்கீங்க. உண்டாட்டி வேணாண்டி, ரொம்ப தப்பாக முடிவெடுக்கிற, நல்லது இல்லடி. உன்னால் இருக்க முடியுமா? சொல்லுடி, என்னை விட்டு இருக்க முடியுமா? முடியாதுடி பொண்டாட்டி, உன்னால் என்னை விட்டு இருக்க முடியாதுடி. உனக்கு புரியலையா? அண்ணன்கிட்ட போய் சொன்னல கல்யாணமே ஆகலை எங்களுக்குன்னு. கொஞ்ச நேரம் உன்னால் இருக்க முடிஞ்சுதா என்னை விட்டு? மறுபடியும் என்கிட்ட தாண்டி ஓடி வந்த. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்ல போறியா? இல்லை என்னை வேணான்னு சொல்ல போறியா? இங்கே பாருடி, நான் ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணது எல்லாமே வேற. நான் இப்போ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உன் மேலே என் ஈர வச்சிருக்கேன்டி, வச்சிருக்கேன். எனக்கு தெரில லவ்னா இவ்வளோ வலியுமான்னு எனக்கு தெரிலடி. தெரிஞ்சிருந்தா நான் மயிரை நான் பண்ணிடவே மாட்டேன்டி. ஜில்லு, இப்போ சொல்கிறேன் ஜில்லு, நீ மட்டும் தாண்டி முக்கியம். ஏன் நீ தாண்டி ஜில்லு. யோசி ஜில்லு, வேணா இது நம்ம லைஃப் ஜில்லு. கொஞ்சம் யோசிடி. உங்கள் அண்ணனா ஓ நம்ம வாழ்க்கை. பாருடி ஜில்லு, இப்போ குனிஞ்சிக்கிட்டு அழுகிற டைம் இது கிடையாது. பாருடி, 2 பேரும் சேரணும்னா சில விஷயம்லாம் இழந்துதான் ஆகணும். அண்ணா வராமலாம் போயிட மாட்டான்டி. உனக்கே ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பாக வருவாண்டி. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட வருவாண்டி. இப்போ லைஃப்பை தொலைக்காதடி. அண்ணன் எதோ பேசி ஏதோ பண்ணுறான்டி, எனக்கு புரியுது. உனக்கு அண்ணன் தான் எல்லாம், அவன் தான் வளர்த்தான், எல்லாம் எனக்கு புரியுதுடி. அண்ணா, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா சில்லு? சொல்றி டீச்சர்ல வாயை முட்டு இருக்காது. அழுகிற டைம் இல்லைன்றல சொல்லு செல்லு. என்னால் என் அண்ணன் அப்படி பார்க்க முடியாது செல்லு. அவன் ரொம்ப பாவம் செல்லு. புரிஞ்சுக்கோ. ஆமாம்மா. வயிறு நம்ம லைஃப் கேவலமாக போயிட்டுருக்கடி. ரொம்ப பாவமாக போயிட்டுருக்கேன். அவனை லிட்ரலி ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ணிட்டுருக்காண்டி, பாசம் மயிருன்னு வச்சு. ஆறு அப்போ நீ பொய் சொல்ல போகிற ஜட்ஜ் கிட்ட, அப்படி தானே? சொல்லு ஜில்லு. வாயை மூடிட்டு இருக்காத ஜில்லு, வாயை திறந்து பேசுடி. பேசு. என்னால் மூடிட்டுலாம் இருக்க முடியாதுடி. நீ விட்டு கொடுவோம் அண்ணாக்காக. என்னால் ஏன் ஜில்லெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இப்போவே நான் வந்து சொல்லுவேன். அவன் பொய் சொல்கிறான், நான் சொல்கிறேன்டி. நீ எல்லாத்துக்கும் ஆமாம் மட்டும் சொல்லு. பாரு ஜில்லு, நீ மட்டும் உங்கள் அண்ணன் பேச்சு கேட்டு என்ன வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இதோட உன் லைஃப்பில் நான் இல்லடி. இல்லை ஜில்லு, நானும் அதான் சொல்கிறேன். நான் உன் லைஃப்பில் வேணாம் ஜில்லு. இந்த லெவலுக்கு ட்ரெயின் ஆகிட்டியாடி நீ. மூவ் ஆன் பண்ணலானே முடிவே பண்ணிட்டியா? மயிரே, எனக்கு தாண்டி வரமாட்டேங்குது இந்த மூவ் ஆன் மயிரெலாம். இப்போ வரையும் வரலடி, கொஞ்சம் கூட வரல இப்போ வரையும். மூவ் ஆன் பண்ணினோன்னு தாட்டே வரலடி சில்லு. பிகாஸ் ஐ லவ் யூடி. இப்போ வரைக்கும் லவ்வ விடுறி. நீ பொண்டாட்டிடி. ஒன்னாக்காக புருஷனே வேணான்னு முடிவு பண்ணிட்டியாடி. அப்போது நான் வேணான்னு போய் சொல்ல போகிறேன், அப்படி தானே? கொன்றுடி, கையாலே கொன்று.
ஐயோ சங்கு, புரிஞ்சுக்கோ. ஏன் என்ன நீ எவ்வளோ கஷ்டப்படுத்துற? ஏன்னா லிட்டரலி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற. அவன் செத்துறவன்னு சொல்கிறான். அவனை சாகடிச்சு உன் கூட வாழணுன்னா நான் எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம் சொல்லு. அவனா சாவறாள். ஏ மயிறு, நம்ம 2 பேரும் சாவடிச்சிட்டு இருக்காண்டி அவன். அது புரியலல்ல, என்னைக்குமே புரியாதுடி, எப்பயுமே புரியாது. அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சி இப்போ சொல்றி வேணாவா சொல்லு, நான் வேணாவா சொல்றி ஜங்கு. இப்போ சொல்கிறேன், என் லைஃப்பில் நீ மட்டும்தான். ஆனால் இப்போ நான் பேச்சு கேட்க மாட்டேன். எனக்கு எங்கள் அண்ணன் உயிர் முக்கியம். அவன் சொல்கிற மாதிரி தான் நான் நிறுத்துப்பேன். அப்போ நான் எங்கே போய் இல்லை பாருடி பாரு, நான் அண்ணன் தேடுவான். நான் போகணும் சுக்குக்கா. சங்கு, நீ ரொம்ப நல்ல வேண்டாம். லைஃப்பில் நான் வந்திருக்கவே கூடாது. ஐ லவ் யூ. இப்போ எனக்கு ஒன்று மட்டும்தான் சில்லு பிடிக்கும். என் அண்ணாக்காக தான் இதெல்லாம். பொய் சில்லு வேணாண்டி. மறுபடியும் சொல்கிற, தப்பாக முடிவெடுக்கிற. வேணாம் சொன்னா கேளு. வேணாம், நல்லா யோசிச்சிட்டேன். என் முடிவு இதான் சங்குக்கா. இதான், மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு. ஐ ரியலி லவ் யூ. அப்படி சொல்லிட்டு இங்கே கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ உங்கள் அண்ணனா லின் எவ்வளோ நேரம் என்ன இந்த பொறுக்கிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? அந்த பொறுக்கி சொல்லிட்டு இருந்தானா? ஒன்றை சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவன் போய் சொல்கிறான் செத்துற மாட்டான்னு. நீ மட்டும் அவங்க சொல்லிப்பாரு. அண்ணா இல்லைண்ணா, நான் சொல்லிட்டு தானே வந்தேன். இன்னைக்கு அண்ணா தான் முக்கியம். நீ இல்லைண்ணா, எனக்கு நீ உயிரோட இருக்கணும்ண்ணா. போதுண்ணா, எனக்கு வேண்டாண்ணா. நான் சொன்னேண்ணா, அவங்க சொல்கிற மாதிரி சொல்லணும். புரியுதா? ஏதாச்சும் மாற்றி பேசணும், இல்லை அவன் கூட வாழணும், எந்த ஆசையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா இல்லைன்னு? இப்போ வேணா அண்ணா உனக்கு தப்பாக தெரியலாம், எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன். சரிண்ணா, புரியுதுண்ணா. நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேண்ணா. எதுக்கு இப்படி எழுதிட்டுருக்க? அண்ணா என்னால் முடியலண்ணா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அண்ணனை ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குதுண்ணா. நான் அப்போவே சொன்னேண்ணா என் அண்ணன் ஒத்துக்க மாட்டா வேணான்னு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா. நீ ஒத்துப்பண்ண நினச்சேண்ணா. அண்ணா என்னால் ஜில்ல மறக்க முடியலண்ணா. என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுண்ணா. எனக்கு அவனை அவ்வளோ பாருலன் பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே தெரியாது. அவன் சரியான பொறுக்கி. ஃபோன் கூடலாம் உன்னை வாழ வைக்கணும் அப்படி இப்படி நீ அழுதனியோ நான் சொல்கிறதுக்கு. நீ அழுகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குல்லேன். அண்ணா வேணாம், அவன் கூட நீ கஷ்டப்படுறதோட வாழ்க்கை ஃபுல்லாக இப்போ கொஞ்ச நேரம் அழுது கஷ்டப்படுறல, அதுவே போதும். சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அப்போ அட்வொகேட் உங்ககிட்ட வந்து ரூமுக்கு வாமா, வா, உங்ககிட்ட சொல்லி கொடுத்ததில்ல அகெயின். அண்ணா ப்ளீஸ் லின் போலின் இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டுறா. நீங்கள் அண்ணா ஏண்ணா நான் வேணான்னு சொல்லிட்டேண்ணா, என்னை நம்புண்ணா. இன்கேஸ் அங்கே போய் மாற்றி சொன்னேண்ணா எனக்கு அந்த அசிங்கம் வேணாம்ல. அதோட அண்ணன் செத்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா வேணாண்ணா. நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன். மாற்றியில் எதுவும் பேச மாட்டேண்ணா. போ. சரிண்ணா. இல்லைன்னு சொன்னதான் ஞாபகம் இருக்குல்ல என்ன சொல்லணுன்னு. அழுகாதம்மா,
அழுகாமல் சொல்லு. நீ அழுதனா அது பொய்ன்னு நினைப்பாங்க. அழுகாமல் சொல்லு. இப்போ கரெக்டாக நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்கு அங்கே உட்காண்ட்ருக்கான். அவனுக்கு டியர்ஸ் வருது. அப்படியே வைப் பண்ணிவிட்டு தென் அப்படியே ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே மட்டுமே குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். உங்களுக்கு அவனை பார்க்க இன்னும் ரொம்ப வலிக்குது. இல்லை நீங்கள் பாருன்றல. தோ அப்படி சொல்லிட்டு அட்வொகேட் வந்து ஜங்குக்கை பார்க்க விடாமல் உங்களே பார்க்க வச்சிட்ருக்காங்க டோட்டலாக. அண்ணா அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி தானே நான் சொல்லுவேன். ப்ளீஸ் அண்ணன்கிட்ட சொல்லுங்கள். எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது. வேண்டாண்ணா, எனக்காக அண்ணன் எதுக்கு? நான் வேணாம் நீ சொல்லிட்டேண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி தானே நான் கேட்பேன். சரிம்மா, நெக்ஸ்ட் ஒன்று தான் கூப்பிடுவாங்க. அப்படி சொன்னோன்னையோ கொஞ்ச நேரத்தில் அவங்கள கூப்பிட்டுறாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் சேர் போட்டு இப்போ முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் ஜங்கு உட்காந்துருக்கீங்க. லின் இப்போ ஓகேவாம்மா நீ? ஓகே மேம். சரி, அப்போது உங்கள் சைட்லேருந்து சொன்னதெல்லாம் உண்மை தானா? இப்போ இதெல்லாமே ப்ராங்காக தான் நீங்கள் அதுமாதிரி பண்ணிங்களா? அது ஜங்குக்கு உண்மை நினச்சிட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுறானா? இல்லை ஏதாவது உன்னை ரொம்ப தப்பாக அப்படி இப்படின்னு போட்டிருக்கு, அப்படி எதாவது ட்ரை பண்ணானா? அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். மேம் என் பொண்டாட்டி மேம், நான் அவளை தொடுவேன். ஏய் மீறி நான் ஏதாவது தொட்டிருக்கேன் நாடி? இப்படி பாரு, இது உண்மையை சொல்லுடி. சொல்லு ஜில்லு. ஜில்லு வாயை திற, இது நம்ம லைஃப். இப்போ நீ வாயை திறந்து பேசலனா எல்லாமே தப்பாக தாண்டி போய் முடியும். பாரு, என்னால் இருக்க முடியாது. உங்கள் அண்ணன் பேச்சுக்கிட்ட ஆடிட்டுருக்காதடி மயிறு மாதிரி. ஜங்குக் சாரி மேம், என் பொண்டாட்டி மேம், என்னால் தான் விட முடியாது. உங்கள் அண்ணனுக்கு ஈகோனால என்னையும் அவ்வளோ பிரிக்கணும்னு பார்க்குறான். இவளுக்கு தைரியம் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல ஜங்குக், கோர்ட்டுக்கு சாட்சி தான்ப்பா முக்கியம். இதோ இப்போ தான் உட்காண்ட்ருக்கா, வாயை திறக்கணும். பொண்டாட்டி வாயை திறடி. ஜங்குக்கா என்னால் முடியாது, தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியாது அவனுக்கு. இப்போ கரெக்டாக அவங்க அட்வொகேட் லின் சொல்லுமா, என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லுமா, நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. லின் உன்னதாம்மா சொல்லு. உங்கள் அண்ணன் வராங்க. இதோ நான் சொல்கிறேண்ணா. மேம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லீகலான மேரேஜ்லாம் இல்லை மேம். சும்மா ப்ராங்காக மேரேஜ் பண்ண சொன்னாங்க. அதனால் நான் என்னோட சீனியர் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணேன். அப்புறமா ஜங்குக்கு என்ன ஃபிசிக்கல் அது அப்போ ரொம்ப கட்டாயப்படுத்தினா. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். அப்போ லீகலாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும் போதும் அவன் அஃபிஷியலாக என்னை ஒய்ஃப்னு ஃபேக்காக மாற்றி வச்சுருக்கான். எங்களால் எதுவும் மூவ் பண்ண முடியல. இவன் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கணுன்னா இதெல்லாம் பண்ணி அவனுன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இதுக்கு ப்ரூஃப்காக அட்வொகேட் டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். எனக்கு ஜங்குக்கை யாருன்னே தெரியாது. நான் லவ் பண்ணல, என்னை போஸ்ட் பண்ணேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க. பொண்டாட்டி என்னடி உளறிட்டு இருக்க? உண்மையை சொல்லு தானே சொன்னேன். பாருலேன், பாருடி, நீனா எதோ பண்ண மாட்டாங்கடி. என்ன சொன்ன மாதிரிலாம் எதுவும் நடக்குங்க. பாரு பொண்டாட்டி, என்னால் இருக்க முடியாதுடி, உன்னை விட்டு சத்தியமாக இருக்க முடியாதுடி. இங்கே பாருடி, இருக்க முடியாதுடி. ஜங்குக் சைலண்ட்பா. மேம் பொய் சொல்கிறா மேம், பொய் சொல்கிறா. சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்காங்க, பெரிய பார்க்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, இவ என் பொண்டாட்டி. நானும் இவ்வளோ ரொம்ப லவ் பண்ணும் மேம். இவ தான் சொன்னா அண்ணா ஒத்துக்க மாட்டான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ ஜங்குக், என்னை விட்டு போயிடாதடான்னு. எனக்கும் இவ்வளோ வேணும்லாம் இன்னும் இல்லை மேம். என் உலகமே இவ தான் டிசைட் பண்ணிட்டேன். இவளை என்னத்தை நான் விடுறது? எல்லாமே இவ தான். எங்கள் அப்பா எங்கள் அம்மா யார் எதிர்த்து நின்னாலும் எனக்கு இவ தான், இவ தான், இவ தான், இவ மட்டும்தான்.
அதான் கல்யாணம் பண்ணோம். புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தோம். என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் தான். அங்கே தான் எல்லாமே உச்சு வேலை தான் இருந்தது. அண்ணனுக்கு என்னை பிடிக்காது மேம், என்னை பிடிக்காது. இப்போ எல்லாரும் முன்னாடி கூட அவன் என்ன சொல்கிறானோ அதை நான் செய்ய ரெடியாக தான் இருக்கேன். என் ஜில்லை மட்டும் கொடுத்துட சொல்லுங்கள். என்னால் என் பொண்டாட்டி விட்டு இருக்க முடியாது. ஆனால் எனக்கு இதில் ஜில்லு உனக்கு நான் வேணாம்லடி. நான் அவளை சொல்லியும் நான் வேணாம்ல. இது எப்படி ஈஸியாக மூவ் பண்ணிடுறேன். முள்ளடி அப்படியே அதெல்லாம் அப்படியே வலிக்குது. அப்படியே இங்கெல்லாம் அப்படியே இங்கெல்லாம் அப்படியே உள்ளடி அப்படியே கத்தணும் மாதிரி இருக்குடி. உனக்கு இல்லையாடி இல்லாத ஒரு லைஃப். என்னால் நினைக்க முடியல ஜில்லு. நான் உனக்கு ஈஸி இல்லடி. எல்லாமே ஈஸி இல்லை, எல்லாமே ஈஸியாக எடுத்துப்பல மேம். நான் சொல்கிறது கேளுங்க மேம். எனக்கு இவன் இங்கே யாருன்னே தெரியாது. லீகலாக என்ன பண்ணணுமோ இதை பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நான் இங்கேருந்து போகிறேன், என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்போ சங்கு உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படியே நீங்கள் உட்காந்துடுறீங்க. அப்படியே சங்குக்க பார்த்து அப்படியே அழுகிறீங்க. எல்லாமே ஓவர் சங்கு, ஓவர். But still I love you. உடம்பு பார்த்துக்கோ. எனக்கு எல்லாமே நீ மட்டும் தான்டா. ஹே நீ மெதுவாக காதில் சொல்கிறதுக்கு ஓப்பனா. என்னால் யாரும் சாகக்கூடாது சங்கு. ஓ ப்ளீஸ் மேம். தேங்க்யூ மேம். உங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. லைஃப்பை பார்த்து போங்கன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுதுக்கிறீங்க. ஸோ சங்கு டக்குன்னு உங்கள் பின்னாடி வந்து ஹே எல்லாமே அவ்வளோதான் இல்லை, இவ்வளோதான் இல்லை பொண்டாட்டி, சுட்டு போடி மயிறு, சுட்டு போன்றல. நானே இறங்கி இறங்கி வந்துட்டு இருக்கணுமா அவன்கிட்ட? இறங்கி வரமாட்டியாடி லவ்வில்? லவ்னா ஈக்குவல் தாண்டி. நீயும் இறங்கி வரணும், நானும் இறங்கி வரணும் தான் லவ். நீ இறங்கி வர மாட்டல? இறங்கி வர மாட்டேன். ஃபைனலாக நான் சொல்கிறேன், சொல்லிட்டு கிளம்பிட்டேருடி. எனக்கு நீ வேணும் சங்கு. தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். சாரி. சி கிளம்பு அப்படி சொல்லிட்டு சங்கு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ நீங்கள் காரில் ஏறிட்டு அப்படி அழுகுறீங்க. உங்களால் தாங்கவே முடியல அந்த பெயினை. ஸோ அப்படியே வீட்டுக்கு வரீங்க. வந்தேன்னு ஜாய் இல்லை என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டியா சங்கு தான் வேணும்னு? எப்போ போவ வீட்டுக்கு, சங்கு கூட வீட்டுக்கு? இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி சாரி அண்ணி. என்னால என் அண்ணா ஹே எனக்கு புரியலையா அண்ணனை மிரட்டிட்டு இருக்கான்னு? எனக்கு புரியுது. நான் அண்ணா சொன்னா செய்யும் யாருக்குமே புரியாது. அதுக்கு ஈகோ ஜாஸ்தி, யாருக்கூடயோ தோத்துறக்கூடாதுன்னு நினைக்கும். அதுக்குன்னு உன் லைஃப்பை இழந்துட்டு வந்து நிற்பியா? நான் சொன்னேன் அண்ணா கிட்ட கென்ஷன். எனக்கு புரியலை. என்னடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? உன் லைஃப்பை தொலைச்சிட்டு வந்து அண்ணா சொன்னான்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் பைத்தியமால நீ அண்ணி? அது இல்லை. ஏய் நடி வந்துதான் வராம இப்போ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க அவளுக்கு? தயம் என்னப்பா இதெல்லாம்? ஏய் நீ தலையிடாத. என்ன புரியல? தலையிடக்கூடாதா? அப்போ நான் யார் இந்த வீட்டில்? யாருப்பா நான்? சொல்லுங்க தயம். இங்கே பாருடி, ஏன் தங்கச்சி
தேவையில்லாமல் எதுவும் மயிராட்டம் சொல்லி கொடுத்துட்ருக்காத. இன்னும் 2-3 நாளில் லீகலாக எல்லாம் முடிஞ்சிடும். அவளுக்கும் அந்த பொறுக்கிக்கும். என் தங்கச்சி தப்பு பண்ணாதான் இப்போது என் பேச்சு கேட்டு கரெக்டாக இருக்கா. அப்புறம் லைஃப் நல்லாயிருக்கும். நான் தான் அவளை சேவ் பண்ணியிருக்கேன். தயம் இப்படி சொல்ல அசிங்கமா இல்லையாப்பா? ஏய் ஜாய், வந்தான் நினச்சிக்கோ. ஏன் ஃபுல்லெல்லாம் உடச்சிருவாண்டி. மயிறு உள்ளே போ. எனக்கு புரியல தயம், எனக்கு புரியல. இப்படி ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்து நின்றுட்டு சேவ் பண்ணுன்னு சொல்லி. ஏய் வேணாண்டி, பிரிக்கியா இருக்கேன்னு பார்க்குறேன். என்ன நினச்சிக்கோ. ஏன் அதில் கை வச்சிருவேன். உள்ளே போ. ஏய் அண்ணா அண்ணா இருங்கண்ணா. அண்ணி தெரியாமல் என்ன நான் கையெல்லாம் தூக்கிட்டு வரேன். நான் தான் நீ சொல்கிற மாதிரி கேட்குறாளண்ணா. நான் யார் சொல்லியும் கேட்க மாட்டேண்ணா. நீ சொல்கிறது தானே நான் கேட்பேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கண்ணா, அடிக்கலாம் கூடாதுண்ணா. பயந்து ஏதாவது ஆகிடப்போகுதுண்ணா. நான் நீ சொல்கிற மாதிரி தானே கேட்பேன். பிரச்சனை பண்ணாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. பாரு ஜாய், தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிருக்காதானே. லின் நீ உள்ளே போ. லின் இருமா, நான் பேசணும். லின் நான் உன்னை உள்ளே போன்னு சொன்னேன். லின் இல்லை, உன்னை எது சொன்னாலும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஜாய் அண்ணா ப்ளீஸ், நான் ஏன்னா கை ஓங்கிட்டுலாம் வரேன். அண்ணா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கண்ணா. நான் தானே நான் தப்பு, என்ன வேணா அடினா. லின் நீ ஏன் நடுவில் வர? போ. அடிக்கணும்னு ஆசைப்படுறாருல ஒன்று, அடிக்கிட்டோம் விடு. அடிக்க விடு லின், அடிக்க விடு. ஏய் என்ன சீன் கிரியேட் பண்ணிருக்கியாடி? மயிறு சீனாடி. லின் நீ தள்ளி போன்றல. இது உங்கள் அண்ணனுக்கு என்ன அடிக்கணும், அப்போ தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். விடு. இப்படி தானே, ஏதோ புரிஞ்சுக்காத மனுஷன் தானே இவரு. நடி புரிஞ்சுக்கல? எனக்கு புரியல. என்ன புரிஞ்சுக்கல? என் தங்கச்சிக்கு நல்ல லைஃப் தரணும்னு நினச்சினே, அது தப்பா? எப்படிங்க? எனக்கு புரியலப்பா. எப்படி இப்படி மனசாட்சியெல்லாம் பேசுறீங்க? இல்லையா நான் லவ் பண்ணேன்? இப்படி ஹார்ட்லெஸ் பர்சனையா நான் லவ் பண்ணேன்? நான் பார்த்த தயங்க இது இல்லையேப்பா. அவன் ரொம்ப நல்லவனாச்சே, இப்படிலாம் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டானே. நான் அவனை தான் நான் லவ் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக இருக்கே. ஏய் நான் ட்ராமாவா? இல்லை ட்ராமாவாக கேட்குறேன். ஜாய் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காது. இப்போதான் அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ தேவையில்லாமல் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஏற்றி விட்டு அவளுக்கு மறுபடியும் அந்த பொறுக்கி மேலேயே லவ் வர மாதிரி பண்ணாத. என்ன நான் லவ் வர மாதிரி பண்ணுறேன்னா? எங்கே உங்களுக்கு இன்னும் புரியலையாங்க? அவளோட புருஷங்க நீங்கள் தானே பேசி. இங்கே பாரு, யாருக்கு யாரை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சியை அது மாதிரி கேவலமான குடும்பத்தெலாம் நான் கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்க தயம், இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னா போடி மயிறு. உன்னை யார் இந்த வீட்டில் இருக்க சொன்னா? போ, அப்பா விடையாதுன்னு கிளம்பு. அண்ணா என்னென்னா பேசுகிறேன்? லின் உன்னை உள்ளே போ சொன்னேன். இப்போ தேவையில்லாமல் எதோ க்ரியேட் பண்ணிருக்கா. உனக்கு ஒன்றும் மேலே பாசம் பொத்திக்கிட்டு வர வேணாம், புரியுதா? அண்ணா புரியுதுண்ணா, நீ சொல்கிறது தானே நான் கேட்பேன். லின் எல்லாம் எடுத்து வை, வா கிளம்பலாம். ஏய் மயிறு நீ போறனா போ. ஜாய் எதுக்கு என் தங்கச்செல்லாம் கூப்பிட்டு இருக்க? ஜாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு மூடிட்டுருக்கேன். கிளம்புடி மயிறு, கிளம்பு. பாருங்க என் குழந்த, எனக்கு இது மாதிரி ஒரு நரகத்துலலாம் என் குழந்தைய விட்டு போகக்கூடாது தோணுது. நானும் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். லின் எல்லாம் எடுத்து வை, போய் எடுத்து வை போ. நீ என்ன நீங்களும் அண்ணா கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. எப்பயுமே விட்டு கொடுத்து என்னால் இதில் விட்டு கொடுக்க முடியாது லின், இதுலலாம் விட்டு கொடுக்க முடியாது. உன் வாழ்க்கைமா, உன் அண்ணனுக்கு தான் அறிவு இல்லைண்ணா. அண்ணா 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 என்னண்ணா கையெல்லாம் வாங்கிட்டு வர அண்ணா, பயமாக இருக்குண்ணா. லின் நீ நவருமா? நவருன்றால என்ன சீன் க்ரியேட் பண்ணிருக்கியா ஜாய்? இல்லை வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்னு பண்ணிகிட்ருக்கியாடி? பண்ணிகிட்ருக்கியா? இங்கே பாருப்பா, உன்கிட்ட பேசணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு கிளம்புடி மயிறு. உன்னை வீட்டை விட்டு போந்தானே சொல்கிறேன். நாயே போ. தங்கச்சி விட்டு போ. அவளையும் நான் கூப்பிட்டு போவேன். இது மாதிரி இடத்துல ஏன் அவன் கூட ஏதாவது பாருங்க, என் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்.
எல்லாம் எடுத்து வை அப்படி சொல்லிட்டு ஜாய் எல்லாத்தையும் உங்களை எடுத்து வச்சுருக்க சொல்லியிருப்பா. ஸோ தயங்க அப்படி அமைதியாக விட்டுருவான். சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. அண்ணி அண்ணி போக வேண்டாம் அண்ணி, அண்ணா விட்டுட்டு பாவம் அண்ணி. பாவமா? அப்படியே உட்காண்ட்ருக்கார் பார் ஷோஃபாவில், ஏதோ பெரிய வீர சாதனை செஞ்சுட்டு வந்திருக்காரு உன் அண்ணா. அதான் ஏய் மூடிக்கிட்டு கிளம்புடி, நான் கிளம்புறேன்ட்டல கிளம்பு போ. ஈவினிங் வந்து என் தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. நீங்கள் எதுவும் வந்து பார்க்க வேண்டாம். அதை என்ன சொல்லிட்டீங்கல்ல போன்னு. உங்களையாப்பா நான் லவ் பண்ணேன். ஏய் மயிறு, அதான் எனக்கும் இருக்குது. உன்னையாடி லவ் பண்ணி குடும்பத்தில் வந்து வச்சுருக்கேன். என் தங்கச்சிக்கே நல்ல வேலை பார்த்து கொடுக்குறியே நீ. அப்போது அவள் லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது எல்லாம் நீ தான் கூட்டி வச்சியா என்ன? பாருங்கப்பா, அவ்வளோதான் வார்த்தை விட்டுட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ ஜாய்? எனக்கு பொருள் என்ன கழட்டுவ? என்னால் எதுவும் கழட்ட முடியாதுதான். அதான் பாப்பா கூப்பிட்டு போகிறேன். பாலின் போகலாம். அண்ணா என்னண்ணா? நான் சொல்லுண்ணா, இருன்னு சொல்லுண்ணா. நீ வேணும்னா போய் இருளேன், என்னாலலாம் வெயிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. எல்லாம் அவ கூட கிளம்பு போ. அண்ணா லென் இப்போ வரியா இல்லையா? உன் அண்ணன் தான் வேணும்ண்ணா, உன் அண்ணன் கூடயே இருந்துக்கோ. இல்லை வரியா இல்லையா? எனக்கு புரியல லென். இவன் கூட தான் இருக்கணும்னு உனக்கு தோணுதில்ல? ஏய் உள்ள உடச்சிட வண்டி அவன் இவன் சொல்லிட்டு இருந்தானா? ஆமாம்ல, எவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்காரு இவர். ஒரு புருஷன் பொண்டாட்டே பிரிச்சுட்டு வந்திருக்காரு பா. எவ்வளோ பெரிய சாதனைல. ஜாய் வேணாண்டி லென் வா அப்படி சொல்லிட்டு ஜாய் வந்து கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ தயங்க எதுவும் கண்டுக்க மாட்டான். ஸோ கரெக்டாக ஜாய் அவங்க மம்மி டாடி வீட்டுக்கு வந்திருப்பா. வந்தோடனே இது எல்லாமே சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக அவங்களுக்கே அதெல்லாம் தெரியும். ஸோ அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எதுவுமே கேட்கல, ரூமில் போய் படுத்துட்டு ரொம்ப அழுதுருப்பீங்க. அப்போ கரெக்டாக ஜாய் உங்கள் ரூமுக்கு வரா. அண்ணி உங்ககிட்ட பேசு. அண்ணி இல்லை அண்ணி ஆண்டா அண்ணி, அண்ணாக்கு தெரிஞ்சா ஏதாச்சும் ஒன்றா தான் இங்கே இல்லைல்ல. புடி அண்ணி வேண்டாம் எடுங்க அண்ணி. நீங்கள் அண்ணி அண்ணா விட்டு வந்தீங்க. எனக்கு எனக்கு புரியல, எனக்கு புரியல லீன். உங்கள் அண்ணன் எப்படிலாம் பண்ணுறான்? நான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் அவ்வளோ பேசி புரிய வைக்கிறேன், அவன்கிட்ட புரிய வைக்கவே முடியல. நான் அவரையா லவ் பண்ணேன்னு இருக்கேன். ஆனால் அவர் அப்படி பட் ஆளே கிடையாது. எதுக்கு இப்படி பண்ணுறான்னு எனக்கு புரியல. அண்ணி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ணன் பாவம் தனியாக இருக்கும். என்ன இல்லைன்னு பேசுகிற? அண்ணன் பாவம் பாவம்னா அப்போ நீ அண்ணாக்கு பிடிக்கல அண்ணி. நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கக்கூடாது, என் தப்பு தான். இல்லை நீ ரொம்ப தப்பு பண்ணுறலேன்னு. இல்லை அண்ணி இல்லை, 2 பேரையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. யாராச்சும் ஒருத்தரை தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். நான் என் ஜில்லை தள்ளி விட்டுட்டு என் அண்ணனை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப செல்ஃபிஷாக. இல்லை நீ பேசுன்றல. இல்லை நீ என்னை பேச மாட்டான். அவன் கடைசியாக என்னை பார்த்த பார்வை இருக்குல்ல, ரொம்ப கேவலமாக என்னை பார்த்தான். கையை பிடிச்ச அழுதான் நீ என்னை விட்டு போகாதன்னு. அது மீறியும் நான் விட்டு போயிருக்கேன்னா அவனுக்கு திருப்பி இல்லை என் மேலே பாசம் வராத நீ விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டு அழுகிறீங்க. ஓகே, அந்த எபிசோட முடிச்சிடாமி ஸ்டே சேஃப். பாய்.